அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையமாகிக் கொண்டிருக்கிறது. நாகையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மையம் கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதியானது டெல்டாவை நெருங்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாகையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மையம் கொண்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. வணக்கம் ஜெயிலானி, இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வங்கக்கடல் பகுதி அதே போன்று இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலை வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்றைய தினம் இன்னும் சற்று மணி நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழையாக இருக்கக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நகர தொடங்கியிருப்பதாக கணிக்கப்படுகிறது. குறிப்பாக 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அவை டெல்டாவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய நிலைப்படி நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. அதே போன்று சென்னையிலிருந்து 830 கிலோமீட்டர் தொலைவில், புதுச்சேரியிலிருந்து 750 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இலங்கை நிலப்பரப்பில் இருந்து சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவிலேயே மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் டெல்டாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் டெல்டா கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை என்பது இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையமும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. தற்போது தொடர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நகர்ந்து வருகிறது. இது டெல்டா கடலோர பகுதிகளில் வருகை தந்து அங்கு நிலை கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஜனனி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி.